JTK டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தினம், அதாவது CSI ஃபார்மேஷன் டே. CSI ஃபார்மேஷன் டே அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய திருமண்டலம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நானும் மெம்பர் ஆஃப் அ CSI சர்ச், பட் ஸ்டில் ஐ ஹாவ் மெனி கொஸ்டின்ஸ். அதனால் என்னுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் அளிக்கிறதுக்கு என்னுடைய கெஸ்ட்டாக இன்னைக்கு வந்திருக்காங்க ரெவரண்ட் ஜான் சாமுவேல் அவர்கள். வணக்கம் ஐயா. தோத்திரம் ஐயா. நம்ம 2 பேருமே CSI சர்ச் மெம்பர்ஸ் தான். ஆனால் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு ஐயா நம்மளுடைய சர்ச்சை பற்றி. ஓகே, சொல்லுங்க, கேட்போம். லாட் ஆஃப் டவுட்ஸ். ஆனால் நான் அவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா CSI மெம்பர்ஸ் ஆகிய எங்களுக்கே நிறையா காரியத்துக்கு எங்களுக்கு பதில் தெரியல. ரீசெண்டாக நான் ஸ்டடி பண்ணும்போது இன்றைக்கு, அதாவது செப்டம்பர் 27 CSI இனாக்ரேஷன் டே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எனக்கு இது ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். என் மூலமாக நிறைய பேருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்கிறது ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் ஆஸ்கிங் யூ ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். And we are all proud of being members of CSI Church. So as a proud member, Ayya, my first question. குறிப்பாக நீங்கள் எங்களுடைய குலவணிகபுரம் திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருந்து இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டு வருகிற அருமையான பணிகளுக்காக ஆண்டவரை பாராட்டுகிறேன். தொடர்ந்து கேளுங்க. கேள்விகளுக்கு என்னால் முடிந்த வரையில் நான் பதில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் ஐயா, தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ரெவரண்ட்டாக CSI சர்ச்சில் இருக்கணுங்கிறது தேவன் தீர்மானித்து உங்களை இங்கே வச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிளெஸிங் இன் யோர் லைஃப் இல்லையா? கண்டிப்பாக. என்னுடைய முதல் கேள்வி ஐயா, CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா எப்போ இனாக்ரேட் ஆச்சு? எந்த வருஷத்தில் இனாக்ரேட் ஆச்சு? எப்படி இனாக்ரேட் ஆச்சு? யார் அதை இனாக்ரேட் பண்ணாங்க ஐயா? அழமையான கேள்வி. தென்னிந்திய திருச்சபை அல்லது CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு திருச்சபை இந்தியாவினுடைய தென்பகுதியில் அநேக மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இன்னும் சிலோன் அப்படிங்கிற பகுதியில் இந்த திருச்சபையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த தென்னிந்திய திருச்சபையில் 25 திருமண்டலங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த தென்னிந்திய திருச்சபை தோன்றின விதத்தை நீங்கள் படித்து பார்க்கிங்க சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய பெரிய கிருபை, இது உடனடியாக தோன்றினது அல்ல. நம்முடைய தென்னிந்திய மண்ணில் கிட்டத்தட்ட அநேக மிஷினரிகள், அமெரிக்காவிலிருந்து சிலர் வந்தார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தார்கள், இன்னுமாக கொஞ்சம் பேர் லண்டன்லேருந்து வந்தாங்க. ஸோ இப்படி அநேக மிஷினரிகள் இந்த ஊழியத்தில் இங்கே தென்னிந்தியாவில் பணி செய்தார்கள். இவர்களில் குறிப்பானவர்கள் ஒருவேளை CMS மிஷினரிகள் வந்தார்கள். சர்ச் மிஷன் சொசைட்டி என்கிற CMS மிஷினரிஸ் வந்தாங்க. SPG மிஷினரிஸ் வந்தாங்க. SPCK மிஷினரிஸ் இங்கே வந்தாங்க. ஸோ LMS மிஷினரிஸ் வந்தாங்க. அது போல் மெதடிஸ்ட் மிஷினரிஸ் இங்கே வந்தாங்க. லுத்தரன் மிஷினரிஸ் வந்தாங்க. பிரிஸ்பைட்டேரியன் சர்ச்சஸில் உள்ள மிஷினரிஸ் இங்கே வந்தாங்க. இந்த மாதிரி அநேக திருச்சபைகளில் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் இந்த பகுதியில் ஆண்டுடைய ஊழியம் செய்தார்கள். ஆனால் 1800க்கு அப்புறமாக மக்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார்கள். இது நமக்கு இந்தியாவில் நமக்கென்று ஒரு ஸ்தாபனங்களாக இது உருவாக வேண்டும். இந்தியாவில் இப்படி மாறுபட்டு பலவேறு டிஃப்ரென்சஸ் இருக்கிறதை அந்த நாட்களில் மக்கள் விரும்பவில்லை. ஆகவே இதை கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர்கள் இதை குறித்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. அவங்கள முக்கியமானவங்க நம்முடைய இந்த தென்பகுதியை சேர்ந்த அருமையான தேவனுடைய மனிதர் VS அசரியா ஐயா அவர்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை ஆற்றினார்கள். அவர்கள்தான் ஆங்கிலிக்கன்
திருச்சபையில் இந்தியாவில் அவர்கள் முதல் இந்திய பிஷப்பாக அவங்க என்ன செய்தாங்க. அவங்க தான் முதல் இந்திய பிஷப்பாக அவர்கள் கான்சிகரேட் பண்ணப்பட்டார்கள். விஎஸ் அசரியா அவர்கள், கேடி பால் அவர்கள், வி சாண்டியாகோ அவர்கள், ஏஜே அப்பாசாமி அவர்கள், இவர்களெல்லாம் இந்த ஃபார்மேஷனில் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இது உடனடியாக ஃபார்மேஷன் ஆனது இல்லை, உங்களுக்கு தெரியும். இது 1919 ஆண்டில் முதலாவதாக ஒரு இனிஷியேட்டிவ் என்ன செய்யப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு மீட்டிங்ஸ் நடத்தப்படுகிறது. அதை இவாஞ்சலிக் ஃபார்வர்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அவங்க எல்லாருமே அந்த தரங்கம்பாடி என்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். நாம் இந்தியாவில் வெவ்வேறு டினாமினேஷன்ஸாக இருக்கிறோம். நிறைய நமக்குள்ள வேறுபாடுகள் இதனால் இருந்து கொண்டிருக்கிறது. லிட்டர்ஜிக்கலாக நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஒருவேளை பாரம்பரியங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருப்பதை கவனித்த நாம் இங்கே முன்பதாக சொன்ன தேவனுடைய மனிதர்கள் இதையெல்லாம் தளர்த்தி இந்தியாவில் வேறுபாடு அற்ற ஒரு திருச்சபை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஒரே தலைமையின் கீழாக இயங்குகின்ற திருச்சபை வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்திய மக்களால் அது இயக்கப்பட வேண்டும், இந்திய மக்கள் அதிலுடைய தலைமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அதை தொடர்ந்து ஒருவேளை 1920 ஆண்டில் அதை தொடர்ந்து ஒரு மீட்டிங்ஸ், ஃபஸ்ட் மீட்டிங் என்ன செய்யுச்சுன்னா நடந்தது. 1920 ஃபஸ்ட் மீட்டிங் இது குறித்து அவர்கள் தெளிவாக பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். முதல் மீட்டிங் அங்கே தான் நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்ச்சஸ் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். வேளை அந்த சர்ச்சஸ் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் உள்ளே வர்றாங்கன்னு சொன்னால் SIUC அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காங்கிரிகேஷனல் சர்ச்சஸும் பிரிட்டிஷ் பிரிஸ்பைட்டேரியன் சர்ச்சஸும் அதில் என்ன செய்தாங்க, SIUCயில் அவங்க இருந்தாங்க. அந்த SIUC அது போக 14 ஆங்கிலிக்கன் டயசிஸ், 14 ஆங்கிலிக்கன் டயசிஸ் இன் சவுத் இந்தியா as well as in ஸ்ரீலங்கா. ஸோ இவங்கெல்லாம் யுனைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எண்ணங்கள் தோன்றுச்சு. ஒருவேளை இது தோன்றுவதற்கு 28 ஆண்டுகள் என்ன செய்யுச்சு, 28 ஒரு நாளில் இது தோன்றலை. இவங்களெல்லாம் ஒரே முகமாக பல்வேறு டினாமினேஷனில் இருந்தவங்க இவங்களெல்லாம் ஒருமுகமாக படுத்துவதற்கு 28 ஆண்டுகள் இதற்காக ஜெபிக்க வேண்டியது இருந்தது. நிறைய மக்கள் இதற்காக 28 ஆண்டுகள் ஜெபித்தார்கள். இந்த 28 ஆண்டுகள் ஜெபித்ததினுடைய விளைவுதான் 1947 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 சென்ட் ஜார்ஜ் கதீட்ரல் என்று சொல்லுகிற நம்முடைய சென்னை திருமண்டலத்தில் இருக்கிற அந்த சென்ட் ஜார்ஜ் கதீட்ரலில் தான் இந்த டே அன்றைக்கு நடைபெற்றதாக நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. அன்றைக்கு பார்த்திங்கன்னா இதை இந்த மீட்டிங்ஸ் ப்ரொசீட் பண்ணவங்க ரைட் ரெவரண்ட் C.K. ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு பேராயர். அவங்க பிஷப்பின் திருவாங்கூர் அந்த திருமண்டலத்தை சேர்ந்தவங்க. அவங்க தான் அந்த மீட்டிங்ஸை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, அவங்க தான் அதை ப்ரொசீட் பண்ணி நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பிஷப் மாடரேட்டர் யாருன்னு சொன்னால் மைக்கேல் ஹாலிஸ் அப்படிங்கிறவங்க மெட்ராஸ் திருமண்டலத்தை சேர்ந்தவங்க தான் முதல் மாடரேட்டராக அவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகே. ஸோ க்ளோரியஸ் ஹிஸ்ட்ரி ஐயா, ஜஸ்ட்டாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. 77 வருடங்கள் நிறைவடைந்திருந்தாலும் இந்த விதை 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல் என்ன ஐயா? ஸோ வி ஃபீல் ஈவன் க்ளோரியஸ். அதாவது 77 இயர்ஸ் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் 1919 நீங்கள் ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்க. ஸோ வி ஆர் அ க்ளோரியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் மோர் தென் 100 இயர்ஸ். கண்டிப்பாக. ஸோ நம்மளுடைய ஃபவுண்டேஷன்
அந்த தியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் இதுதான் எங்களுடைய சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஃபவுண்டேஷன் நம்ம எதை சொல்லலாம் ஐயா? ஃபவுண்டேஷன் சொல்ல இருந்தால் நாம் ஒன்றாக இருக்கும்படி யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லையா? அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி அப்படின்னு சொல்கிறார். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிறது தான் இந்தியாவில் மக்கள் எல்லோரும் பல்வேறு விதமான வேறுபாடுகளோடு, ஜாதி, இனம், மொழி என்கிற பல்வேறு வேறுபாடுகளோடு இந்தியாவிலே மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் மக்கள் இருந்தார்கள். ஸோ இதையெல்லாம், இந்த வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட வேண்டும், இந்த வேறுபாடுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கி நம்முடைய வசனமே அதுதான். நம்முடைய மோட்டோவே நாம் ஒன்றாக இருக்கும்படி அப்படின்னு தான் என்ன செய்யப்படி இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிஎஸ்ஐனுடைய மோட்டோ என்னன்னு சொன்னால் தே ஆல் மே பி ஒன், எல்லாரும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிறது தான் சிஎஸ்ஐனுடைய மோட்டோவாக என்ன செய்கிறது இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் மக்கள் எல்லாரும் ஒருமுகப்படுத்துகின்ற சிந்தையோடு தான் இந்த தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய கட்டளையாகவும் இருக்குது இல்லையா? உண்மையாக நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ சிஎஸ்ஐ பற்றி எங்களுக்கு வி அட்டெண்ட் த சர்ச் ஐயா. நாங்கள் எங்களுடைய ரெவரண்ட்டை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம், அதிகமாக மற்றபடி நாங்கள் பார்க்குறதில்ல. ஸோ வி டோன்ட் நோ த ஹையரார்கி. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. வி நோ டு அ சர்டன் லெவல் எங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஒரு ஹையரார்கி இருக்கும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம். கண்டிப்பாக. தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமையகம் இன்றைக்கி இருக்கிற சென்னையில் என்ன செய்யுது, சென்னையில் ராயப்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமையகம் அங்கே இருக்கிறது. ஸோ தென்னிந்திய திருச்சபையில் மாடரேட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த ஹையரார்கியில் ஃபஸ்ட்டில் வர்றாங்க. அவங்க எலெக்டடில் தான் என்ன செய்வாங்க, இப்போ உள்ள லாப்படி, இப்போ உள்ள பைலாப்படி அங்கே உள்ள நம்முடைய பேராயர்கள் பிஷப்ஸ் கவுன்சிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எலெக்ட் ஆகி பிஷப்ஸ் கவுன்சில் மூலமாக அவங்க தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். அதற்கு அப்புறமாக அவர்களுக்கு அசிஸ்ட் பண்ணும்படியாக ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. அவங்க லே ஆர் கிளர்ச்சி யாராகவும் இருப்பாங்க. வேளை ஜெனரல் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். இவங்க தான் சினாட் லெவலில் முக்கியமானவங்க. அதற்கு அப்புறமாக ஒவ்வொரு திருமண்டலங்களிலும் பேராயர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு திருமண்டலங்களிலும் பேராயர்கள் இருப்பார்கள். பேராயர்களுக்கு அவர்களுக்கு அசிஸ்ட் பண்ணும்படியாக சில திருமண்டலங்களை வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லி சிலர் இருப்பாங்க, வைஸ் சேர்மன் என்று சொல்லி இருப்பார்கள். அதற்கு அப்புறமாக கிளரிக்கல் சைட்லேருந்து எங்களை மாதிரி ஆயர்களிலிருந்து கிளரிக்கல் செக்ரட்டரின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், லே செக்ரட்டரின்னு சொல்லி என்ன செய்வார் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்க தான் உள்ளே இருக்கிற மக்கள். privileged people of the CSI church. அப்படி இல்லை, எல்லாருமே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். பேராயர்கள் அவர்களுடைய ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. மற்றவர்கள் அந்தந்த குறிப்பிட்ட அந்த எலெக்ஷனுக்குன்று சில பீரியட் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்கள் நடக்கிறது, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் இப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எலெக்ட் பண்ணப்படுகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் ஐயா. நீங்கள் சொல்கிற இந்த ஹையரார்கியில் ஒரு பங்கு வகிக்கிறீங்க நீங்கள். இட்ஸ் ரியலி அ ட்ரூ ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜ் விமென்க்கு உண்டா ஐயா நம்ம சர்ச்சில்? கண்டிப்பாக விமென்க்கு இருக்கிறது. நம்முடைய திருமண்டலங்களிலே பார்த்திங்கன்னா 1984 தென்னிந்திய திருச்சபையில் பெண்களும் அவங்க ஆர்என் மினிஸ்டராக பணி செய்யலாம் அப்படிங்கிறதை தென்னிந்திய திருச்சபை சட்டமாக என்ன செய்யப்படுது. பெண்களும் அவங்க ஆயராக பணி செய்யலாம். வேதத்தின்படி அவர்களும் மிக முக்கியமானவர்கள். அவர்களை கொண்டும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வேதத்தில் பல இடங்களிலே பெண்களை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். குறிப்பாக இயேசுவோடு நின்ற ஏராளமான பெண்கள், அதுபோல் மிஷினரி ஊழியங்களில்
அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு நிறைய பேக்கப் பண்ணது அநேக பெண்கள். ஸோ அவங்களுக்கு நிறைய சர்ச்சுடைய ஃபார்மேஷனில் வந்து அவங்களுக்கு நிறைய ரோல் இருக்கிறது. ஸோ நம்முடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா வந்து அவங்களுக்கு அந்த ரோலை கொடுத்தது. முதலாவதாக 2013 ஆண்டில் நம்முடைய ஒரு ஃபீமேல் ஒரு பெண் அவங்க வந்து பேராயராக கூட என்ன செய்கிறாங்க, அவங்க இன்றைய வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் ஈகோனி புஷ்பலலிதா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பேராயராகவும் இருக்கிறார்கள். அதனால் பெண்களுக்கும் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர்களும் ஆண்களைப் போல அவங்கள ஆல்டருக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு ஆல்டரில் அவர்களும் எங்களைப் போல் கம்யூனியன் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் எங்களைப் போல் ஒருவேளை ஒரு மேல் பிரிஸ்பைட்டர் போல் அவர்களும் என்ன செய்கிறார்கள்னா புல்பிட்டில் அவங்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டு அவர்களும் என்ன செய்கிறார்கள்னா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து வருகிறார்கள். சில இடங்களில் சில பழைய பழக்கங்கள் உள்ள இடங்களில் சில எதிர்ப்புகள் இருந்தாலும், ஆனால் எல்லா பேராயங்களும் பெண் ஊழியர்களை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக பார்ஷியாலிட்டி இல்லைன்னு தான் சொல்கிறீங்க? இல்லவே இல்லை, பார்ஷியாலிட்டியே இல்லை. சரிங்கய்யா, அதாவது நம்மளுடைய சிஎஸ்ஐ சர்ச்சில் நீங்கள் வந்து வார்த்தையை மாத்திரம் கொடுக்கறது இல்லை, அநேக சோஷியல் சர்வீசஸ்லும் நம்ம சர்ச்சில் நடந்துகிட்ருக்கு. நம்ம சர்ச்லேயே நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நம்ம ஏழைகளுக்கு உதவுறது, கிறிஸ்மஸ் டைம்லலாம் இட் இஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் சர்வீசஸ் தட் வி ஆர் டூயிங். கிறிஸ்மஸ் டைம் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்கள்லேயும் அநேக ஊழியங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐ டயசிஸ் மூலமாக ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இன்னும் புதிய ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய பிளான்ஸ் போய்கிட்டே இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு யூனிட் இருக்குது நமக்கு. நாட் ஜஸ்ட் த கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, வி ஆர் ஆல்சோ ஹேண்டிங் அவுட் டு தி அதர் பீப்புள். அதாவது சகோதரர்கள் என்று சொல்லும் போது என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் அப்படி கிடையாது. நம்ம எல்லோருமே என்னுடைய சகோதரர்கள். ஆண்டவர் வந்து ஒன்றுன்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்மளை மட்டும் நம்ம சொல்லலை, நாட் ஜஸ்ட் த சர்ச், எல்லோருமே ஒன்று அப்படின்னு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குமே நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இப்போ இத்தனை யூனிவர்சிட்டிஸ் நடந்துட்டுருக்கு, ஸ்கூல்ஸ் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு ஐயா? ரொம்ப நன்மையான கேள்வி. நாம் வந்து வெறுமனையாக ஒருவேளை கிறிஸ்தவ மிஷன் மட்டும் நம்ம வந்து செய்யலை, நம் கடவுளுடைய பணி மட்டும் இல்லை. ஒருவேளை நாம் இருக்கிற இந்த சவுத் இந்தியாவில் நிறைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம், நிறைய சமுதாய பணிகள். இது மிஷினரிகள் வந்து நமக்கு தந்த பெரிய ஒரு சொத்து. இது அருமையான தேவனுடைய மனிதர்கள் மூலமாக அவங்களுடைய நிறைய தியாகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இன்றைக்கும் இந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறதுனால, தென்னிந்திய திருச்சபைகளில் மட்டும் கிட்டத்தட்ட 1930 பள்ளிக்கூடங்கள் என்ன செய்கிறது. இதில் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ், மிடில் ஸ்கூல்ஸ், இதில் ஹை ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லாம் இதில் இன்க்ளூடட். கிட்டத்தட்ட 1930 பள்ளிக்கூடங்கள் தென்னிந்திய திருச்சபையில் மட்டும் இருக்கிறது. ஸோ கல்லூரிகள் என்று சொல்லும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மற்றும் 38 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மெடிக்கல் காலேஜஸ். ஒருவேளை இப்போது சவுத் கேரளாவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மதுரை ராம்நாத் திருமண்டலத்தில் அங்கே ஒரு டென்டல் காலேஜ் இருக்குது. ஸோ இப்படி வெவ்வேறு டயசிஸில் இன்னும் இது போக இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, நிறைய கல்லூரிகள், இன்னும் இன்ஜினியரிங் கல்லூரிகள், இதுவும் அநேக திருமண்டலங்கள் மூலமாக இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. விளை ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் 104 ஹாஸ்பிட்டல்ஸ் தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேவை அளித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹாஸ்டல்ஸ் ஃபார் புவர், ஏழை பிள்ளைகள், ஒருவேளை இந்த சமுதாயத்தில் தள்ளப்படுகிற ஏராளமான பிள்ளைகள், இவங்களெல்லாம் ஒரு இடத்துல வைத்து பராமரிப்பதற்கு கிட்டத்தட்ட 512 இந்த புவர் பீப்புளுக்கான ஹாஸ்டல்ஸ் தென்னிந்திய திருச்சபையில் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம திருமண்டலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த திருமண்டலத்திலும் இல்லாத ஒரு பெரிய அற்புதமான காரியம் என்னென்னு சொன்னால், காது கேளாத வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நம்மக்கிட்ட என்ன செய்கிறது, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் நம்மகிட்ட
ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்தார். நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அதில் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா காலேஜஸ்லையும் கிறிஸ்தவங்க மட்டும் அங்கே இருக்கிறது இல்லை, எல்லா சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பணி செய்து கொண்டிருக்கிறோம். பல 100 ஆண்டுகளாக நம்முடைய திருமண்டலம் கிட்டத்தட்ட 243 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா இந்த பணியை இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதை செய்து வருவதிலே உண்மையாகவே நாம் பெருமைப்படுகிறோம். கடவுள் நமக்கு தந்த ஒரு பெரிய கிருபைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மற்ற டினாமினேஷன்ஸை விட இந்த தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக இப்படிப்பட்ட அநேக கண் தெரியாத பிள்ளைகளுக்காக உள்ள பள்ளிக்கூடங்களும் நம்முடைய திருமண்டலத்தில் என்ன செய்கிறது, நம்முடைய திருமண்டலத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மென்டலி சேலஞ்ச் பீப்புள், பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இல்லம் நம்மக்கிட்ட, அன்பின் இல்லம் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி வெவ்வேறு திருமண்டலங்களிலே, இது நம்முடைய திருமண்டலத்தில் நான் சொல்கிறேன், வெவ்வேறு திருமண்டலத்தில் பல்வேறு விதமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தவிர சில இடங்களில் அரசு கேந்திரம் போகாத இடங்களிலெல்லாம் சில பள்ளிக்கூடங்களை என்ன செய்திருக்கிறோம், நிறுவி அந்த இடத்துல அந்த ட்ரைபல்ஸ் பீப்புளுக்கு நாம் என்ன செய்கிறோம்னா கல்வியை கொடுத்து வருகிறோம். குறிப்பாக நமக்கு இந்திய மிஷினரி சங்கம்னு சொல்லி நம்முடைய இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தின் மூலமாக 1903 ஆண்டிலே துவக்கப்பட்ட இந்த இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக ஏராளமான சமுதாய பணிகள் இந்தியா முழுவதிலும் நிறைய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நிறைய சமுதாயம் சார்ந்த நிறைய பணிகள், ஒடுக்கப்பட்ட ஏழை பிள்ளைகளுக்கு அநேக உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திருச்சபையாக. அண்ட் அகெயின் நம்ம தைரியமாகவும் பெருமையாகவும் சொல்லலாம், நோ பார்ஷியாலிட்டி. அதாவது யார் வேணுனாலும் நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் பீப்புள், நம்ம மதம் சார்பற்று தான், நம்ம உண்மையாகவே நம்ம எல்லோரையுமே சகோதரர்களாக நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க, வெரைட்டி, மிக்சர். அதுதானே நம்மளுடைய பெருமையை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் proudly says that we have everybody in every culture, every language, from every area of life. So நம்ம எப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பெருமையாக சொல்கிறோமோ அதே போல் நம்மளுடைய சிஎஸ்ஐ சர்ச்சையும் நம்ம அப்படி பெருமையாக சொல்லலாம். நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸில் அந்த ஒரு பாகுபாட்டு இல்லாமல் ஸ்கூலில் எல்லாரும் இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம தைரியமாகவே நோ பார்ஷியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு ஏன்னா in God there is no partiality. So we cannot see any favorism in God. ஸோ நாம் அதை தான் மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷ ரூபமாக இருக்கும்போது எந்த ஒரு வேறுபாடும் காட்டாதபடிக்கு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு ரெவல்யூஷனை அவர் ஏற்படுத்தினார். அதே போல் அவருடைய அந்த தரிசனத்தை பெற்ற அநேக மிஷினரிகள் இந்த மண்ணிலே நிறைய காரியங்களை அவர்கள் செய்தார்கள். பெரிய ஒரு புரட்சி ஒரு காலத்தில் எஜுகேஷன் அப்படிங்கிறது, எஜுகேஷன் வாஸ் அ ப்ரீராகட்டரி ஃபார் சம் ஒரு செலக்டட் கம்யூனிட்டி. ஆனால் அதையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, எஜுகேஷன் கல்வி என்பது எல்லா சமுதாயத்திற்கும் உரியது அப்படிங்கிறத உடைத்தது இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். அதை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் அறிவார்கள், நாமும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கல்வி இன்றைக்கி கிடைக்கிறதுன்னு சொன்னால் எல்லா மக்களும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டியது கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு. அவர்கள் தான் இந்த பாண்டேஜஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா உடைத்து கல்வி எல்லாருக்கும் உரியது, அதை எல்லாரும் அடைய வேண்டும் என்று சொல்லி, எந்த பாகுபாடுமின்றி மக்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதை ரொம்ப ஆர்வமாக ரொம்ப கனிவாக இந்த பணி என்ன செய்தார்கள், கல்வி பணியை மிஷினரிகள் செய்தார்கள். நாமும் இன்றைக்கு முடிந்தவரை ஆண்டுடைய கிருபையினால் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் தென்னிந்திய திருச்சபையாக. ஐயா, 100 வருடங்கள் தாண்டி வருந்தது ஒரு சின்ன விஷயமே இல்லை. இட்ஸ் அ பிக் மைல்ஸ்டோன். அப்போ பாடுகளும் இருந்திருக்கும், சேலஞ்சஸும் இருந்திருக்கும், இப்பவும் இருக்கலாம். அப்போ சிஎஸ்ஐ சர்ச் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் ஏதாவது இருக்கா? கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டிலிட்டி, அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நமக்கு என்ன செய்தா இருக்குது.
நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வைத்த பணிகள் எந்த விதத்திலும் யாராலும் தடைபட முடியாது. இது ஆண்டவருடைய பணி. ஆண்டவருடைய பணியை எந்த மனிதனாலும் இதை தடுக்கவே முடியாது. அவர் வரும் வரைக்கும் இந்த பணி செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இதில் நிறைய பேரை ஆண்டவர் நிச்சயமாக அர்ப்பணிப்போடு செயல்படுகிற அனைவரையும் ஆண்டவர் இதில் மகிமையாக பயன்படுத்துவார்னு சொல்லி தான் நினைக்கிறேன். சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நாம் செல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. வேதாகமத்தினுடைய கருத்து அது. ஆண்டவரும் தன்னுடைய சீஷர்களுக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கும் என்ன செய்தார். அதனால் எதிர்ப்புகள் என்பதும் எல்லாம் இருந்து கொண்ட பகை என்பதும் அது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் மக்களில் பலர் அதை இன்னமும் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய சமுதாய பணிகள், நம்முடைய இறைவனுக்குரிய பணிகள், இவைகள் எல்லாவற்றையும் நம்மோடு கூட வாழ்கின்ற கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களும் பல விதங்களில் நம்மை புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் இந்த மண்ணில், இந்த பூமியில் அவர் வேரூன்றுவார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமி முழுவதும் நிரம்பி இருக்கும். அதற்காகத்தான் இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஆளப்படுவதாக. இந்த சந்தோஷமான நாளில் ஜேடிகே டிவிக்கு நீங்கள் இந்த சிஎஸ்ஐ இனாக்ரேஷன் டே, இந்த க்ளோரியஸ் ஹாப்பி டே, உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஜெபம். என்னை கூட இந்த அருமையான நாளிலே, இது ஒரு மகிமையான ஒரு நாள். தென்னிந்திய திருச்சபைக்கு இது ஒரு மகிமையான நாள். இந்த நாளிலே என்ன கூட மிக அன்பாக அழைத்து இது மாதிரி தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு செய்து வருகிற சமூக பணிகள், ஒருவேளை தேவனுடைய பணிகள், இதை குறித்தெல்லாம் சொல்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த ஜேடிகே டிவி, விசேஷமாக உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக உங்கள் டிவியின் மூலமாக செய்யப்படுகிற அநேக ஊழியங்கள் மக்களை பல விதங்களில் அவர்களை ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி கிட்டி சேரும்படியாக உதவி செய்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை இந்த ஊழியத்தில் பலப்படுத்துவார். கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக ஒருவேளை இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை தோன்றின நாளாக இருக்கிறதுனால தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கின்றார் உலகம் முழுவதிலும் இருக்கிற அருமையான மக்கள், விசேஷமாக தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள், உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி சேருகிற அந்த காரியத்தையும் உங்கள் மூலமாய் நடைபெறுகிற சமூக பணிகளையும் ஆண்டவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஆமாம் ஐயா. ஓகே, தேங்க்யூ. ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மகிமையான ஆண்டவரை திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தென்னிந்தியாவில் உள்ள ஆண்டவரே பல்வேறு வேறுபாடுகளோடு இருந்த திருச்சபையை ஒன்று சேர்க்கும்படியாக வேளை பல ஆவிக்குரிய மனிதர்கள் இதற்காக பல போராட்டங்களை போராட வேண்டியதாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அவருடைய போராட்டத்தை வெற்றியோடு முடிக்கும்படியாக 1947 ஆண்டில் இதை போன செப்டம்பர் மாதத்தில் 27 ஆண்டவர் மகிமையான ஒரு ஆராதனையில் ஆண்டவரே இந்த அருமையான திருச்சபை துவங்குவதற்கு இன்றைக்கு உதவி செய்திருக்கு. 77 ஆண்டுகள் இந்த திருச்சபை மிக அழகாக உம்முடைய தரிசனத்தை முன்பதாக வைத்து செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு காலங்களிலும் தரிசனங்கள் உள்ள தலைவர்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் இந்த திருச்சபையில் அர்ப்பணிப்பு நிறைந்த தரிசனங்கள் உள்ள தலைவர்களை ஆண்டவரே எங்களுக்காக இந்த திருச்சபையை வழிநடத்தி செல்வதற்கு ஒவ்வொரு காலங்களிலும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் திருச்சபையாக கடந்து செல்லும்போது பல்வேறு விதமான
சவால்களை நாங்கள் ஊழியக்காரர்களாக, ஆண்டவரே, சபையாக பல வேறுகளிலே நாங்கள் சந்திக்க வேண்டியதுள்ளது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் வெற்றி சிறப்பீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து தென்னிந்திய திருச்சபையின் ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லும்படியாக தந்த JTK டிவிக்காக, இதை நிர்வகித்து கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த டிவி ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் அவர்களோடு பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. Thank you, ஐயா.